விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்கக்கூடிய ட்ரெயின் திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நம்ம விஜய் சேதுபதி அவர்களை ரொம்ப பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் விஜய் நடித்த ட்ரெயின் திரைப்படத்திற்குள் செல்லலாம். விஜய் சேதுபதி அவர்கள் இந்திய திரைப்பட வரலாற்றில் விஜய் சேதுபதி அவர்களுடைய நடிப்பு அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு நடிப்பு திறமை கொண்டவராக இருக்கின்றார். எனவேதான் விஜய் சேதுபதி குறுகிய காலகட்டத்திலேயே இந்தி சினிமா, தமிழ் சினிமா, மேலும் அனைத்து மொழி சினிமாவிலும் நடிக்க அவருடைய திறமை உதவியது என்று கூட கூறலாம். அந்த அளவிற்கு விஜய் சேதுபதி அவர்கள் தன்னுடைய இயல்பான நடிப்பை, மேலும் ஒரு கேரக்டருக்கான தேவையான அனைத்து நடிப்பையும் தான் எப்பாடுபட்டாவது கொடுத்து விடுவார் அந்த கேரக்டருக்கு. எனவேதான் விஜய் சேதுபதி அவர்களுடைய நடிப்பு என்பது அனைவராலும் விரும்பி பார்க்கப்படக்கூடிய ஒரு நடிப்பாக இருக்கின்றது. மேலும் தமிழ் சினிமா அவர் நடித்த அனைத்து திரைப்படங்களையும் பார்த்து ரசித்து கொண்டாடி இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். அந்த அடிப்படையில் விஜய் சேதுபதி அவர்கள் இதற்கு முன்பு நடித்த சினிமாவும் சரி, இப்பொழுது ட்ரெயின் திரைப்படம் நடித்து கொண்டிருக்கின்றார். இந்த ட்ரெயின் திரைப்படமும் சரி மிக தெளிவானதொரு கதை அம்சத்துடன் அமைந்திருக்கு என்பது நாம் அனைவரும் யூகிக்க முடிகின்றது இந்த படத்தின் அந்த டீசர் காட்சிகளை பார்க்கும் பொழுது. ஏனென்றால் அவர் கேரக்டராகவே அந்த படம் முடியும் வரை விஜய் சேதுபதி அவர்கள் வாழ்வார்கள் என்பது நமக்கு தெரியும். விஜய் சேதுபதி அவர்கள் இந்த திரைப்படத்தில், அதாவது ட்ரெயின் திரைப்படத்தில் ஒரு மிக முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார் என்பது நாம் அந்த ட்ரீசரை பார்த்தால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு ட்ரெயினை மையப்படுத்தி எடுக்கின்றார்கள் என்பது மட்டுமே இந்த ட்ரீசரை பார்த்தால் நம்மால் யூகிக்க முடிகின்றது. அதே நேரங்களில் ஒரு திரைப்படத்தின் ட்ரெய்லர் வந்தால்தான் அந்த திரைப்படத்தில் மொத்த காட்சிகளும் எந்த மாதிரியான கதை அம்சத்துடன் அமைகிறது என்பதை கூற முடியும். பார்க்கலாம். ட்ரெயின் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வந்த பிறகு மீதமுள்ள கதையை பேசலாம். இந்த திரைப்படத்தில் நடிகர் விஜய் சேதுபதியுடன் ஸ்ருதிஹாசன் அவர்கள் நடித்திருக்கிறார் என்பது கூடுதல் தகவல். மேலும் விஜய் சேதுபதி அவர்களை இயக்குவது மிஸ்கின் அவர்களாகும். மிஸ்கினுடைய பழைய திரைப்படங்கள் அல்லது இதற்கு முன்பு எடுத்த திரைப்படங்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி இருக்கின்றது. மிஸ்கின் என்ற படைப்பாளி மிக அற்புதமான படைப்புகளை நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த ட்ரெயின் திரைப்படமும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு கதை அம்சம் கொண்ட திரைப்படமாகவே இருக்கும். மேலும் இந்த திரைப்படத்தில் கண்ண குளிக்காரா என்ற ஒரு பாடல் கம்போஸ் செய்திருக்கின்றார் மிஸ்கின். மேலும் இதை பாடியவர் ஸ்ருதிஹாசன், மேலும் இதை எழுதியவர் கபிலன் என்பது குறிப்பிடத்தகுந்தது. பேனர் வி கிரியேஷன், ப்ரொடியூசர் கலைப்புலி தானு அவர்கள், ரிட்டன் டைரக்டட் கம்போஸ்டு பை மிஸ்கின், ஆர்டிஸ்ட் விஜய் சேதுபதி, நாசர், ஸ்ருதிஹாசன், யூகி, சேது, நாராயண், கே.எஸ். ரவிக்குமார், சம்பத் ராஜ், கலையரசன், இரா தயானந்த், பிரீத்தி கரண், சினிமோட்டோகிராஃபி பொவிசியா ஃபாத்திமா போன்றவர்கள் இணைந்துதான் இந்த திரைப்படத்தை, அதாவது ட்ரெயின் திரைப்படத்தை தயாரிக்கின்றார்கள். முழுமை வடிவமும் கொடுப்பார்கள் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நிச்சயமாக இந்த திரைப்படம் விஜய் சேதுபதி ஃபேன், அதாவது ரசிகர்களுக்காக அதிக அளவு ஓடினாலும் மிஸ்கின் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ரசிகர் பட்டாளம் தமிழ்நாடு முழுவதும் இருப்பதால் நிச்சயமாக இந்த திரைப்படம் ஒரு வெற்றி படமாக அமைவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன என்பதை கூறிக்கொண்டு, இதை போன்று ட்ரைலர் டீசர்களின் டீகோடுகளை நீங்கள் தொடர்ச்சியாக காண வேண்டுமென்றால் நம்ம சேனலை, தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். இதை போன்று மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.